இந்த கிளாஸ் ட்ரேயில் உள்ளதை அவனில் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பால் ப்ரஷ் பண்ணிவிட்டு 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 30 நிமிஷம் வைக்கிறேன். அடுத்தது ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு கடாய் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி வச்சு அதை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண விட்டுறலாம். இந்த ப்ரெட்டோ மேலேயும் பால் ப்ரஷ் பண்ணிவிட்டு கடாய் உள்ளர வச்சுட்டு மூடிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அவனில் வச்ச ப்ரெட் 25 நிமிஷத்தில் வெந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு அது சூடாக இருக்கும் போது மேலே பட்டர் தடவிட்டு அன்மோல்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டவ்வில் உள்ள ப்ரெட் வச்சு 20 மினிட்ஸ் ஆச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் பால் அப்ளை பண்ணால் இன்னும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். மூடியோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அந்த மூடியிலே கொஞ்சம் ஒட்டிருச்சு. அதுக்கப்புறம் வேறு மூடி போட்டு மூடியிருக்கேன். இப்போ இந்த அவனில் வச்சு இந்த ப்ரெட் வந்து நல்லா ஆறி இருக்குது. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா அப்படியே வெயிட்லெஸ்ஸாக செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இதுவும் கரெக்டாக அரை மணி நேரத்தில் வெந்துடுச்சு. எனக்கு இதுவும் சூடாக இருக்கும்போது இதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மூடியில் மட்டும் ஒட்டலைன்னா நல்லா பஃப்னு கோல்டன் ப்ரௌனில் இதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கும். நல்லா ஆறின பிறகு கட் பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.